கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சோரிகளே, எத்துயர் வரினும் உண்மைக்கு சான்று பகர உறுதி எடுப்போம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீதி நேர்மையிலிருந்து தவறாத வாழ்க்கை வாழ வரம் கேட்போம். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆரம்பத்திலே வழக்குரைஞராக இருக்கிறார். அப்போது ஒரு பெரிய பணக்காரன் வந்து, நான் ஒரு கொலை குற்றத்திற்காக வழக்கிலே இருக்கிறேன், என்னை எப்படியாவது தப்பித்து விடுதலை செய்யுங்கள், நீங்கள் தான் வழக்காட வேண்டும், உங்களுக்கு என்ன தர வேண்டுமோ நான் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இப்பெல்லாம் கொலையாளிகளுக்கும் கொள்ளையர்களுக்கும் எவ்வளவோ வழக்கறிஞர்கள் இல்லையா? அவன் தவறு செய்திருக்கிறான் என்று தெரிந்தாலும் கூட தப்பித்து விட செய்துவிட்டால் எனக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற பிடிவாதங்கள். ஆனால் அந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் கண்டிப்பாக இதில் ஈடுபடவே மாட்டேன். நான் ஒருவேளை அப்படி வழக்காட நேரிட்டால் என் மனம் என்னை கொல்லும். நீ தவறு செய்த போதிலும் நீ தவறு செய்யவில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு பேச்சும் என்னை கொல்லும். நான் இதை செய்யவே மாட்டேன், என்னை விட்டுவிடு என்று அவரிடமிருந்து விலகினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்போதும் உண்மைதான் வெல்லும், எப்போதும் சத்தியம்தான் வெல்லும். இன்று ஒருவேளை இந்த காலத்திலே பொய் வெல்லுவது போல தோன்றும், அநீதி வெற்றது போல தோன்றும். நம்பாதே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உண்மை உயர்ந்து ஜொலிக்கும் போது, அது கதிரவனை போல ஒளி வீசும் போது, அந்த மகிழ்ச்சியிலே உண்மையிலே வாழ்ந்தோர் அகமகிழ்வார்கள், மாட்சியிலே துள்ளி எழுவார்கள், அவர்களுக்கு அந்த நியாயம் கிடைத்து விட்டது என்று அகமகிழ்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் எரேமியா இறைவாக்கினரும் திருமுழுக்கு யோவானும் அருமையான பாடத்தை நமக்கு முன்வைக்கிறார்கள். எரேமியா இறைவாக்கினர் எருசலேம் வாழ் மக்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறாவிட்டால் சீலோ போல இந்த இடம் மாறும் என்று சொல்லுகிறார். சீலோ என்பது என்ன? அது ஒரு இடம். பிரியமானவர்களே, 430 ஆண்டு காலமாய் எகிப்திலே அடிமையாய் கிடந்த மக்கள், அவர்களை விடுவித்து பாலைவனத்திலே கடவுள் வழிநடத்தினார். அந்த பாலைவனத்திலே உடன்படிக்கை பேழை, அந்த பேழையிலே மன்னாவும் 10 கட்டளையும் ஆரோனுடைய கைத்தடியும் இருந்தது. அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. எப்போதெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த மேகம் மேலே எழுந்து முன் சென்று வழிகாட்டுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் பின்தொடர்ந்தார்கள். அந்த மேகம் உடன்படிக்கை பேழை மூடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் பாளையம் இறங்கி அங்கேயே தங்கியிருந்தார்கள். எத்தனை நாட்களானாலும் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். அந்த பேழை அந்த பேழையின் முன்பாக எழுகின்ற அந்த வெண்மேகம் முன்னே செல்ல அதுதான் வழிகாட்டுகிறது. அப்படியாய் முன் செல்ல அவர்கள் பாலும் தேனும் புளியும் அந்த கானான் தேசத்திற்கு போகிறார்கள். அங்கு அந்த உடன்படிக்கை பேழையிலே மேலே எழுந்த அந்த மேகம் அப்படியே நிற்கிறது. அங்கேயே கூடாரம் அமைத்து அப்படியே இருந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இதுவரை கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவருடைய மனங்கள் எல்லாம் மாறிப்போச்சு. கடவுள் வழிகாட்டியதை, வழிநடத்தியதை, கட்டளையை எல்லாவற்றையும் அந்த மக்கள் மறந்து போனார்கள். எனவே அவர்கள் பிலிஸ்தியர்களால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த இடம் அவ்வளவு கைவிடப்பட்டது. போர் நடந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? அப்படியாய் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். குற்றுயிரும் கொலையுருமாய் கிடந்தார்கள். பிள்ளைகளும் முதியோர்களும் மட்டும் கிடந்தார்கள். மற்றவர்களெல்லாம் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த செய்தியை, அந்த சிலோ போல இந்த எருசலேம் மாறிவிடும் என்ற ஒரு செய்தியை எரேமியா அந்த எருசலேம் வாழ் மக்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? நல்ல செய்தி தானே நாம் கேட்க விரும்புவோம்.
இங்கு ஆசீர்வாதமான செய்தியை, குணமளிப்பை நீங்கள் கேட்டீர்கள். ஒருவேளை கடவுள் உங்களை எச்சரிக்கிறார், உங்களை அழிக்கப் போகிறார், உங்களை தண்டிக்கப் போகிறார், உங்களை வதைக்கப் போகிறார் என்று சொன்னால் அந்த வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இறை வார்த்தை என்பது வெறும் ஆறுதலான ஆசிரான வார்த்தை மட்டும் அல்ல மக்களே. உன்னுடைய வாழ்க்கைக்கேற்ப ஆண்டவருடைய வசனம் மாறிக்கொண்டே இருக்கும். நீ நன்றாக வாழ்கிறாயா, ஆண்டவருடைய வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ தப்பும் தவறுமாக வாழ்கிறாயா, எச்சரிக்கையாக இருக்கும். மனம் திரும்ப அழைப்பாக இருக்கும். ஒருவேளை மனம் திரும்பாமல் உன்னுடைய வாழ்க்கை போனபடி போய்கொண்டே இருக்கிறாயா, மனம் மாறாவிட்டால் அழிவை சந்திப்பாய் என்ற அழிவை முன்குறிப்பதாக இருக்கும். நீ தொடர்ந்து அந்த வாழ்க்கையை பாவ வாழ்க்கையிலேயே வாழ்ந்தால் ஆண்டவர் அவ்வப்போது உனக்கு எப்படி ஆசிரியர் மாணவர்களை சில தண்டனைகள் வழியாக படிக்க சொல்வார்களோ, அதே போல பிள்ளைகள் குறும்பு செய்தால் தாய் எப்படி சில தண்டனைகளை கொடுப்பாளோ, அதே போல கடவுளும் சில அழிவுகளை கொடுத்து விடுகிறார், சில தண்டனையை கொடுத்து விடுகிறார், சில கஷ்டங்களை கொடுத்து விடுகிறார். அன்புக்குரிய மக்களே, அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னதாக, அந்த அழிவு வருவதற்கு முன்னதாக, அந்த தண்டனை வருவதற்கு முன்னதாக, ஆண்டவரே என்னை விட்டுவிடு, ஆண்டவரே நான் விலகி வாழ்ந்து விடுகிறேன், ஆண்டவரே நான் என் பாவ வழியை விட்டு விடுகிறேன் என்று மனமாறிக்கொள்ள வேண்டும். அந்த மனமாற்ற செய்தியை தான் இந்த எரேமியா சொன்னார். ஆனால் அங்கிருந்த குருக்களும் இறைவாக்கினர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவன் கொல்லப்பட வேண்டும், நமக்கு எதிராக இத்தகைய இறைவாக்கை சொன்னானே, இவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த எரேமியா என்ன சொன்னார்? நான் கடவுளின் செய்தியை உங்களுக்கு சொன்னேன், கடவுள் சொல்ல சொன்னதை உங்களுக்கு சொன்னேன் என்ற வார்த்தையை கேட்டு மக்கள் அவரை விட்டுவிடுங்கள், கடவுள் செய்தியை தான் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். எரேமியாவுக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த செய்தியை சொல்லும்போது, மனமாற்ற செய்தியை சொல்லும்போது இந்த மக்கள் தன்னை கொள்வார்கள் என்று தெரியும். எல்லா இடத்திலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், எல்லா இடங்களிலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். பிரியமானவர்களே, அதே போல நல்லவர்கள் எப்போதும் நல்லது செய்வார்கள். நல்லது செய்கிறவர்கள் தானே நல்லவர்கள். எத்தகைய துன்பம் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நல்வழியிலே போகிறவர்கள் தானே நல்லவர்கள். அப்படியா இந்த மக்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது உண்டான சங்கடத்தை இந்த எரேமியா அறிந்திருந்தார். அந்த எரேமியா அவ்வளவு அறிந்திருந்தும், இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள், ஏன் கொள்வார்கள் என்று தெரிந்தும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை முன்னின்று எடுத்து சொன்னார், சொல்ல வேண்டியதை சொன்னார். நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான், அரசன் கொள்வான் என்று தெரிந்தும் கூட உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கலாகாது எச்சரிக்கிறான். அவனை பிடித்து சிறையிலே போடுகிறான். சமயம் கச்சிதமாக சரியாக வந்தது. பிரியமானவர்களே, நடனமாடி மகிழ்வித்த அந்த பிள்ளையுடைய நலனுக்காக வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த வாக்குறுதியின் நிமித்தம் அந்த தாய் சரியாக பயன்படுத்தி கொள்கிறாள். அந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருமுழுக்கு யோவானின் தலையை கேள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் உன்னோடு வாழுகிற மக்களை தவறாக திசை திருப்பாதே. அந்த ஏரோதியால் அப்படித்தான் செய்தாள். அவளுக்கு கிடைக்கிற சரியான சமயத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய கணவனையும் கூட தன்னுடைய பிள்ளையும் கூட அவள் தாறுமாறாக தவறான வழியை நடத்தி செல்கிறார். தவறான வழியிலே நடத்தி செல்கிறார். ஒருபோதும் நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உன் குடும்பத்தை தவறான வழியிலே நடத்தி செல்லாது. அப்படி செய்வாய் என்றால் ஆண்டவர் தண்டனை உன்மேல் இருக்கும், உன் குடும்பத்தின் மீது இருக்கும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, எனவே இந்த வாய்ப்பை நல்லதாக மாற்று. உன் குடும்பம் என்னும் வாய்ப்பை நல்லதாக மாற்று. இந்த சமயத்தில் அந்த ஏரோது திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்ட செய்தார். பிரியமானவர்களே, ஆம்பி தியேட்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரோமையிலே ஒரு காலத்தில் அடிமைகளை வெட்டி சாய்க்கிற ஒரு வாள் போட்டி. அந்த இடத்திலே ஒன்று கூடி, அந்த இடத்தின் பேர் ஆம்பி தியேட்டர், ஒன்று கூடி அவர்கள் இந்த வேடிக்கையை பார்ப்பார்கள். அப்படியாக இந்த அடிமைகள்
ஒருவரை ஒருவர் குத்தி யார் அதிகமாக வாள் சண்டையிலே திறமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வெல்வார்கள். ஒருவரை ஒருவர் வெல்வார்கள். யார் வெல்கிறார்களோ அந்த எதிரியை கொல்வார்கள். இதை கூட நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, அப்போது கிளியோட்டிசஸ் என்பவர், அவர் ஒரு கத்தோலிக்க துறவி. அவர் என்ன செய்கிறார், நேரடியாக அது போன்று நடக்கின்ற ஒரு இடத்திற்கு போகிறார். போய் நீங்கள் சண்டை போடாதீர்கள் என்று 2 அடிமைகளை, சண்டை போட நின்ற அடிமைகளை சமரசப்படுத்தி அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லி சமாதானப்படுத்தி சண்டை போடாமல் தடுக்கிறார். இதை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி அவரை கல்லாலேயே அடித்து கொண்டார்கள். அவரை கல்லாலேயே அடித்து கொண்டார்கள். நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் தான், நல்லதை சொல்லுகிற மக்கள் கஷ்டப்படுவார்கள் தான். பெற்றோராகிய நீங்கள் தருதலையாக சுத்துகிற பிள்ளைகளை சரிப்படுத்தும் போது பிள்ளைகளால் கஷ்டப்படுவீர்கள். அது மாநில அரசோ மத்திய அரசோ தவறு செய்யும்போது எழுத்தாளர்கள் சொன்னாலும் சரி, சிந்தனையாளர்கள் சொன்னாலும் சரி, அவர்கள் படுகிற கஷ்டம் நாம் அறிந்ததே. எவ்வளவு நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும், எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் உண்மைக்கு சான்று பகர், நீதிக்கு சான்று பகர், நேர்மைக்கு சான்று பகர். அப்போது கடவுளின் ஆசை உன்னோடு இருக்கும். தவறு இழைக்க எவ்வளவு வாய்ப்பு கிடைத்தாலும் ஒருபோதும் அந்த வழியில் போய்விடாதே. அது எவ்வளவு வருமானம் வந்தாலும், அது எவ்வளவு உனக்கு ஆதரவாக, இன்பமாக, துணையாக இருந்தாலும் அதன் பக்கமாய் நீ போய்விடாதே. உனக்கு அதனால் மதிப்பு கூடலாம், அதனால் உனக்கு வருமானம் வரலாம், அதனால் பதவி உயர்வு கிடைக்கலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, தவறு செய்து பாவம் செய்து நீ இன்புறுவதை விட நீ சரியான வழியிலே வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகர்ந்து நீதி நெறியிலே வாழ்ந்தால் ஆண்டவர் உன்னை பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்துவார். இம்மையிலும் மறுமையிலும் உன்னை ஆசுவதிப்பார். நீதியின் பால் பசித்தாகம் உள்ளவரே பேறு பெற்றோர் என்று சொல்லவில்லையா? அந்த பேறு பெற்ற ஆசிரை உனக்கு தருவார். உன் நிமித்தம் எப்படி ஆபிரகாமை ஆசுவதித்தாரோ, ஆபிரகாம் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆசுவதித்தாரோ, அதே போல உன் நிமித்தம் நீதியாய், உண்மையாய், நேர்மையாய் வாழுகிற உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசுவதிப்பார், உன் சந்ததியை ஆசுவதிப்பார். அப்படித்தான் நீங்கள் அந்த ஆசிரை பெற வேண்டும். அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம்.